தமிழகம் முழுவதும் போராட்டம், நகல் எரிப்பு போராட்டம், சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பில்லை என்பதோடு அரசு அமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற மோடியே மோடியே திரும்ப பெரு திரும்ப திரு மூன்று குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெரு மானங்கெட்ட மோடியே மைனாரிட்டி அரசு திரும்ப பெரு திரும்ப பெரு மக்களுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெரு திரும்ப பெரு வெல்லட்டும் வெல்லட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற மாநில தழுவிய போராட்டம் மூன்று சட்ட நகல்களை எரிக்கும் போராட்டம் வெல்லட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும் சிந்தாபாத் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தாபாத் இன்குலாப் கம்யூனிஸ்ட் கட்சி இன்குலாப் வெல்கவே ஜனநாயக புரட்சி வெல்கவே உறுப்பினர் தோழர் மாதேன் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, பொதுமக்களே, ஊடகப்புற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கட்சியின் மாநில குழு முடிவின்படி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசு கடந்த டிசம்பர் மாதம் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்துவிட்டு அன்றைக்கு இந்த 3 குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றியது. அந்த சட்டம் கடந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி இருந்து அந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் அமுல்படுத்தியது. அது அமுல்படுத்தியதை எதிர்த்து வழக்கறிஞர்கள், அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அதை எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்றைக்கு நடைபெறுகின்ற வருகை தந்து எனக்கு பின்பு விரிவாக உரையாற்ற இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் இந்த மாவட்டத்தின் பாதுகாவலமான தோழர் ரகுமதி அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்கள் அருமை தோழர் ஆதில் அவர்களே, நூறு அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்கள் மாநகர செயலாளர் அருமை தோழர் சங்கரே அவர்களே மற்றும் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருக்கின்ற நடைபாதை வியாபார சங்கத்தின் மாவட்ட தலைவர் முபாரக் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் சின்னசாமி அவர்களே மற்றும் கட்டட சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியான சான்பாஸ் அவர்களே மற்றும் ஆட்டோ சங்கத்தின் நிர்வாகிகளே மற்றும் கட்சி சிக்கன் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சட்டம் என்பது குற்றவியல் சட்டம் என்பது இன்னைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிற மக்கள் தொகையான நாடு. இந்த நாட்டிலே ஒரே ஒரு சதவீதம் இருக்கின்ற சமஸ்கிருத முறையில் அரசியலமைப்பு சட்டம் 348/1 என்ன சொல்கிறது என்றால், ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த சட்டத்தை முன்வடியை கொண்டு வந்தாலும் அது ஆங்கில மொழியில இருக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தை காலில் போட்டு மிதித்துவிட்ட மோடி அவர்கள் டிசம்பர் மாதம் அந்த 348/1க்கு எதிராக சமஸ்கிருத மொழியில் இன்னைக்கு இந்தியாவிலே 140 கோடி மக்கள் தொகையிலே ஒரே ஒரு சதவீதம் இருக்கின்ற சமஸ்கிருத மொழியிலே அந்த சட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றியுள்ளார். அந்த சட்டத்தின் பெயர் கூட இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருடைய வாயிலும் வராத சட்டம். அது முதல் சட்டமாக பாரதிய நியாய சஞ்சிதா 2023, இரண்டாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, மூணாவது பாரதிய சாட்சிய அக்னியம் என்ற பெயர்களில் முந்தைய சட்டம் IPC, ICPC, IEC ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக
விவாதமின்றி 140, 147 பாராளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்துவிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அதை ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தியுள்ளார்கள். அமல்படுத்தியதற்காக இன்றைக்கு பல இடத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. வழக்குகள் பதிவு செய்யும்போது கூட இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு ஐபிசி சட்டத்தில் சட்டத்தை போடுவதா இல்ல புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தை போடுவது என்ற ஒரு குழப்பம் நிலவுகிறது. ஆகவே இந்த சட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகல் எரிப்பு போராட்டம் நடத்துகிறது. தலைவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். உழவர் சந்தையுடைய யோக்கியம் அவற்றை சார்ந்த தோழர்கள் பங்கேற்றுள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதை சொன்னது போல ஜனங்களுக்கு விரோதமான சட்டங்களை அமல்படுத்துவதற்காக மோடி முடிவெடுத்து அமல்படுத்த ஆரம்பித்திருக்கார். சோறு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, படித்தவர்கள் வழி கிடைக்குமா, நாடு அமைதியாக இருக்குமா என்ற கேள்வியை மறந்துவிட்டு கலகத்தை உண்டாக்குவது, இருப்பதை அழிப்பது, மக்களுக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றுவது, அனைத்து மக்களை வஞ்சிப்பது என்ற நிலையில் சட்டங்களை புதிதாக ஏற்றது தவறு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிற நிலையில் இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு விடுதலையாக வேண்டும். குறிப்பாக விளையாட்டுத்துறை வீரர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே வெற்றி பெறுவதற்காக பதக்கங்களை பெற்ற பிறகு அந்த மாவீரர் அவரை தகுதி நீக்கம் செய்து வெளியேற்றது பிஜேபி ஆட்சியுடைய அலங்கோலம் சதி திட்டம் என்று குறை சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரையும் வாழ வைக்காமல், எவரையும் வாழ வைக்காமல் நாம் ஓயங்கோ, அதானி, அம்பானி, கார்பரேட் முதலாளிகளை வாழ வைப்பதற்காக மோடி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் பாதிப்பார்கள், இளைஞர்கள் பாதிப்பார்கள், படித்தவர்கள் பாதிப்பார்கள், மைனாரிட்டி சமூகம் பாதிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க கேரளாவில் நடந்த நிலச்சரிவால் ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். அவருக்கு உலகம் முழுதும் இருக்கிற நாடுகள் இருந்து அனுதாபம் சொல்லுகிறது, இரங்கல் சொல்லுகிறது, கவலைப்படுகிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மோடி பாராளுமன்றத்தில் ஒத்துழைப்பு தீர்மானம் கொண்டு வைப்பதற்கு மறுக்கிறது, வஞ்சிக்கிறது, நிதி உதவி கொடுப்பதற்கு தயங்குகிறது, பழி வாங்குகிறது. ஏனென்று சொன்னால் கேரள மாநிலத்திலே பிஜேபி ஆட்சி அல்ல, ஒரு கேரள எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு நிலை இருக்கிறது. ஆகவே இது ஒட்டித்தான் ஒவ்வொரு சட்டமும் தவறான சட்டங்களை அமல்படுத்தி மக்களை வஞ்சிப்பதற்கான இந்த பாராளுமன்றம் பயன்படுத்துகிறது. ஆனால் மக்கள் வாழ வைப்பதற்கான பாராளுமன்றம் பயன்பட தவறு இருக்கிறது. அந்த தவறை நீக்குவதற்காக இந்திய கூட்டுறவு அமைப்பு தலைமை தாங்கி குரலை ஒழித்து பாராளுமன்றத்திலே மக்களோட சட்டத்தை வாபஸ் வாங்க பெற்று குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ வைப்பதற்கான வழி பிறக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றுவது எங்களுடைய நோக்கம். அகற்றுவோம் என்று சொல்லி மறுப்பு தந்த தலைவருக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப பெற 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 மூன்று முக்கிய சட்டங்களை மூன்று முக்கிய சட்டங்களை திரும்ப பெற 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 ஜிந்தாபாத் 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 கோட்டை ஜிந்தாபாத் கோட்டை ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்